இங்க அந்த சின்ன பையனை அவனோட குடும்பத்தோட சேர்த்து ஒரு செங்கல் சூளையில கொத்தடிமையா வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சூளையோட ஓனர் இவனை சின்ன பையனை கூட பார்க்காம இவன் மத்தவங்களோட ரொம்ப வேகமா வேலை செய்யறதால இவனை வெளியே எங்கேயுமே விடாம வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் அந்த பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சூளைக்கு பக்கத்துல ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட்டு இருக்கிறத பார்த்த இவனுக்கும் ரொம்பவே ஆசையா இருக்கும். இப்ப அவ செஞ்சுட்டு இருந்த வேலையை பாதியிலே விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக போய் நின்று இருப்பான். இதை பார்த்த சூப்பர்வைசர் அந்த சின்ன பையனை அடிச்சு எடுத்துட்டு போய் ஓனர் கிட்ட விட்டுறாரு. இப்ப அந்த ஓனர் இவன் கிட்ட அவனுக்கு கிரிக்கெட் விளையாட ஆசையா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது இந்த பையனும் ஆமான்னு சொல்லுவான். அப்ப சரி, நீ இங்க இருக்க ஆகாசங்கள் எல்லாத்தையுமே சூளைக்கு வெளியே கொண்டு போய் போட்டுட்டா நீ எவ்வளவு நேரம் வேணாலும் கிரிக்கெட் விளையாடிக்கலாம்னு சொல்றாரு. இப்ப இந்த சின்ன பையன் ஒரு கட்ட வண்டி எடுத்துட்டு வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த எல்லா ஆகாசங்களையுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த வண்டியில எடுத்து வச்சு வெளியே கொண்டு போய் போட ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலையை செஞ்சாலும் நேரம் போக போக அவனுக்கு கையெல்லாம் காய்ச்சி போக ஆரம்பிச்சிருது. இப்ப கொஞ்ச நேரம் யாருக்கும் தெரியாம ஓய்வு எடுக்கிறதுக்காக பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள போயிருப்பான். அங்க பார்த்தா 2 நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த செங்கல் சூளையில கொத்தடிமையா வேலை செய்யறவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஓனருக்கு எதிராக ஆதாரத்தை தேடி வந்திருப்பாங்க. அவங்க கண்ணுல இந்த பையன் பட்டதை அவனை பிடிச்சி விசாரிக்கலாம்னு பார்க்கும்போது அவங்க சாப்பிட கொடுத்த பிஸ்கட்டையும் ஜூஸையும் மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறான். இப்ப திரும்ப சூப்பர்வைசர் கண்ணில் மாட்டினதால இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான்னு நினைச்சு அந்த ஓனருமே அவனை பிடிச்சி ஒரு இரும்பு சங்கிலியில கட்டி வச்சிடறாரு. இதே நேரத்துல வெளியே அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் இங்க கொத்தடிமையா வேலை செய்யறவங்களை காப்பாத்துறதுக்காக போலீஸோட அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்ப அங்க இருக்கவங்க எல்லாரையுமே ரெஸ்கியூ பண்ணிட்டு வேற யாராவது இருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப அந்த சின்ன பையனுக்கு இருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியே போய் ஆகணும்ன்றக்காக வழிய ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம தன்னோட கட்டவல் எலும்பையே ஒடிச்சு சங்கிலியில இருந்து தப்பிச்சு வந்துடுறான். இதுக்கப்புறம் இந்த சின்ன பையனையும் அவங்க கூடவே பத்திரமா கூட்டிட்டு போயிடுறாங்க.